ஹலோ மக்களே, தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. தக்காளி ஊறுகாய் செய்யலாமா? ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் செய்யலாம். இதை நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் பேக் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். எடுத்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா வெடித்து வரணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதே வானலில் நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 1 கிலோ தக்காளி வரைக்கும் நான் இப்போ எடுத்திருக்கேன். தக்காளியை 2ஆ 3ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் புளி சேர்த்துக்க போகிறோம். நான் பழைய புளின்றதுனால ரொம்ப கம்மியான அளவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் புது புளியாக இருந்தால் இதை விட அதிக அளவு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும். நல்லா தக்காளியுமே சுருளை வதங்கிடும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய தக்காளி வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கி நம்ம தண்ணியே சேர்க்கல, எவ்வளோ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய தக்காளியை சேர்த்துக்கோங்க. இல்லைனா இது சரியாக மசியாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய தக்காளியுமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வானலில் சேர்த்துக்க போகிறோம். வானலில் திரும்ப நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கூடவே கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு தாராளமாக சேர்த்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி விழுதை சேர்த்துக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கலர் வரும். இப்போ நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறப்போ உங்களுக்கு கலருமே நல்லா கிடைக்கும். நான் ஒரு 2 பெரிய ஸ்பூன் நிறைய தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் நிறைய பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு தான் இதை வேக வைக்கணும். இல்லைனா எல்லா இடத்துலையும் தெரிச்சிடும். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு. நான் எடுத்திருக்க அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் கம்மியான அளவு செய்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். கண்டிப்பாக மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கைப்பிடி நீளமாக இருக்க கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையிலலாம் தெரிக்காது. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்தா தான் உங்களுடைய இந்த ஊறுகாயோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நிறைய சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா வெளியவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயுமே வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த தக்காளி ஊறுகாயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.